அவருக்கு நாம் நன்றி செலுத்த கடனாளிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சொந்த கிருபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்காக நம் மத்தியில அருமையான ஐயா பிரான்சிஸ் அவர்கள் அப்பா இந்த வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துறப்பா. அப்பா இது ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் சகோதரன் கர்த்தரோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுங்க பாதகம் ஆசீர்வதிங்க ராஜா. ஒரு மரத்தில் பேசும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க பரலோக உணவாளங்களை போஷிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக உணவாளர் போஷிக்கும்படிக்காக எங்களை திருப்தியாக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தைகள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கண்மலை பிடிக்கிற சம்பளியா கடந்து வரட்டும். ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரும் இணைப்படுங்க சுவாமி. பேசுங்க, அப்பா ஸ்தோத்திரம் வெளிப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, திருப்தியாக்குங்க. எல்லா கடமும் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் செய்யுங்க பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பெரிதான வல்லமை, கிருபை, இரக்கம் நம் மீது அளவில்லாமல் அசைவாட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த அருமையான இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தர் உனக்காக மற்றவர்களுடைய இருதயங்களை முன்பக்கமாய் திருப்புவார். ஹல்லேலூயா. மற்றவர்களுடைய இருதயங்களை முன்பக்கமாய் திருப்புவார். உன்னை பகைக்கிறவர்களுடைய இருதயங்களை முன்பக்கமாய் திருப்புவார். உன்னை தூஷிக்கிறவர்களுடைய இருதயங்களை முன்பக்கமாய் திருப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனுடைய நோக்கம் என்னன்னாக்கா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் தேடினால் மாத்திரமே இவைகள் கிடைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்கு நேரம் நாம் கடந்து வந்தால் மாத்திரமே இவைகளை நாம் பெற முடியும். எவைகளை என்றால், மற்றவருடைய இருதயங்களை நம் பக்கமாய் திருப்ப முடியும். அவருடைய வாசல் அருகே வந்தவர்களாய் மாத்திரமல்ல, அவருடைய வாசல் அருகே வந்து அந்த மெயின் கேட் உட்புறமாக வந்து அவருடைய சமூகத்துல அவரை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி அவரை கனப்படுத்துகிறவர் பிள்ளைகளுக்கு எந்த குறையும் வர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப நாளா ஒரு கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஏதோ ஒரு கதவு, ஆசீர்வாதத்தின் கதவு, சுகத்தின் கதவு, பொருளாசை, நம் தேவைகளுடைய கதவு, இப்பேற்பட்ட காரியங்களை நாம் தட்டி கொண்டே இருக்கிறோம். அவைகளை குறித்து நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் இன்னும் கைகூடி வரவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவைகள் உனக்காக திறக்கப்படும் என்று. ஹல்லேலூயா. அந்த வாசல் அருகே உனக்காக ஒரு அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தின் வாசல் அருகே உனக்காகவும் எனக்காகவும் அற்புதங்கள் காத்து கொண்டிருக்கிறதா? ஹல்லேலூயா. நம் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. Thank you Lord. அதாவது ஆசீர்வாதங்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் தான், எனக்கு கொஞ்சம் தான். கொஞ்சம் கொடுக்கிறவர் அல்ல நம்முடைய தேவன். கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல நம்ம தேவன். அள்ளி கொடுக்கிறவரும் அல்ல. எடுத்துக்கோ, உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளோத்தையும் நீ எடுத்துக்கோ. எப்படி? கிள்ளி கொடுக்கிறவரும் இல்லை, அள்ளி கொடுக்கிறவரும் இல்லை, மொத்தத்தையும் எடுத்துக்கோ. உனக்காக தான் எல்லாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அவைகள் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறது. நம் அருகே இருக்கிறது, நம் வாசல் அருகே இருக்கிறது, கர்த்தருடைய சமூகத்தின் அருகே இருக்கிறது. அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த உலக மனிதனுடைய இருதயமானது பொல்லாங்கை தேடுகிற இருதயமா இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற மனிதன் மாத்திரமல்ல, நம்மளுடைய இருதயம் பொல்லாங்கு நிறைந்த இருதயமா இருக்கிறது. அந்த பொல்லாங்கான இருதயத்தை நம்மை விட்டு அகற்றும் பொழுது கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் திருப்புகிறவராயிருக்கிறார். கர்த்தர் நமக்காக நம்முடைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறதான புற ஜாதிகளுடைய இருதயங்களை
நம் பக்கமாக திருப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் ஐயோ என் பிள்ளை இப்படி வேதனையில தவிக்கிறானே, என் பிள்ளை இப்படி கடன் பிரச்சனையில் அகப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறானே, என் பிள்ளை வியாதியின் படுக்கையில் இருக்கிறானே, என் பிள்ளை ரொம்ப சமாதானம் இல்லாம இருக்கிறானே அப்படின்னு அவர் வேதனைக்குரியவராக இல்லை, உனக்கு எல்லாவற்றையும் தருகிறவராக இருக்கிறார். எப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவருடைய சித்தத்தின்படி அவருடைய திட்டத்தின்படி செய்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேத ஆதாரமாக ரோமர் 8:28 அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் உங்களுக்கும் எனக்கு நடக்கும். அல்லேலூயா. யாரும் இதை ஏற்றுக்கிறாங்களே இல்லையா? அல்லேலூயா. சகலமும் உங்களுக்கும் எனக்கும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு சுதந்திரம். அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் நல்லா நம்மளை சோதி, தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோமா, நம்மளுடைய சொந்த இஷ்டத்தின் பேர்ல நாம் அன்பு கூறுகிறோமா என்று நம்மை நாம் சோதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன்னாக்கா எனக்கும் தான் இந்த வார்த்தை இங்க நான் போதிக்கிறேன்றதுக்காக உங்களுக்கு மாத்திரம் நான் போதிச்சுட்டு போறவன் அல்ல. இந்த இடத்துல ஆவியானவர் பேசுகிறார். ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவர் கேட்க கடவுள் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி அவர் பேசுகிறதான அந்த வார்த்தைகள் எனக்கும், நானும் என் இஷ்டத்துக்கு நான் இருக்கிறேனா, என் சொந்த இஷ்டத்துக்கு நான் ஏதாவது நடந்து கொள்ளுகிறேனா என்று என்னை நானே சோதித்து அறிகிற அறிவில நாம் வளர வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், மொபைல்ல அதிக நேரம் செலுத்துறோமா, பைபிள்ல அதிக நேரம் செலுத்துறோமா, மொபைல்ல அதிக நேரம் செலுத்துறோமா, கர்த்தரோடு கூட அதிக நேரம் செலுத்துகிறோமா என்று. அல்லேலூயா. அப்படி பார்த்தோம்னாக்கா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. யார சொல்லிக்கிறாங்க இல்ல, நீங்களும் நானும் போதிக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் போதிக்கப்பட்டிருக்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிற உனக்கும் எனக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மைக்கு ஏதுவாக நடக்குமா? அல்லேலூயா. நம்புறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அதாவது ஒரு காரியம், இந்த ஆசீர்வாதத்தை எப்படி நாம் சுதந்திரிக்க, அதாவது எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதர் தான். அல்லேலூயா. பாடு யாருக்கு தான் இல்லை அப்படின்னு இப்பெல்லாம் மனுஷங்க நம்ம பேசுறோம் இல்லையா, பாடு யாருக்கு தான் இல்லை, எல்லாருக்கும் பாடுதான் இருக்குது. அப்படி எலியா நம்மளை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்த போதிலும் அல்லேலூயா அவர் ஊக்கமாய் ஜெபிக்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. கடந்த காலங்களில் நாம் அவரை குறித்து நிறைய டைம் பார்த்திருக்கிறோம். அப்படி பார்த்தாலும் இன்றைய தினத்துல ஒரு காரியங்களை, ஒரு சில காரியங்களை நாம் நினைப்பூட்டுதலுக்காகவும் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவும் நாம் பேச போகிறோம். அல்லேலூயா. ஏன்னா எலியா, அதாவது எலியா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 4வது வசனம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அல்லேலூயா. இது ஏன் அப்படின்னா, அதாவது சில முதல் வசனத்தை வாசித்தோம்னா, கீரியாத்தின் குடிகளே, திபிஸ்தியானாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார்.
அல்லேலூயா. அதாவது அந்த தேசத்துல மழை கிடையாது, பனியும் கிடையாது, வறுமை, வறட்சியான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில கர்த்தர் எலியாவோடு கூட பேசுகிற ஒரு காரியம், எலியாவை போஷிக்க வேண்டும். ஏன் போஷிக்க வேண்டும்னாக்கா, அந்த தேசம் முழுவதும் மிகவும் பஞ்சமாக மாறிவிட்டது. மழை இல்லாத சூழ்நிலை வந்ததுனால அங்க பயிரிட முடியவில்லை, அறுவடை செய்ய முடியவில்லை. அந்த இடத்துல உணவுக்குரிய காரியங்கள் எதுவும் இல்லை. அப்படி இருக்கிற வறுமையான ஒரு சூழ்நிலை கர்த்தர் தமக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்தை பசியினால் வாட விடுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் எதற்குமே வருத்தப்பட தேவையில்லை. அவர் எப்படியாக நம்மை போஷிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதைதான் நீங்க பார்க்கிறோம். அவர் உனக்கு காகத்தை கொண்டு போஷிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. எப்படின்னாக்கா, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்று அண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. அதாவது கேரித் அப்படிங்கிற, அதாவது யோர்தானுக்கு எதிராக இருக்கிற ஒரு ஆற்றங்கரையில போய் ஒளிஞ்சுக்கிறார். அந்த இடத்துல உனக்கு காகங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன், காகங்கள் உன்னை போஷிக்கும் என்றார். அல்லேலூயா. இந்த காகங்களை குறித்து என்ன பார்க்கறோம்னாக்கா, கர்த்தர் நினைச்சா காகம் உனக்கு எதன் மூலியமா உன்னை போஷிக்க அவர் சித்தம் கொள்றாரோ அது மூலியமா உன்னை போஷிப்பார். அல்லேலூயா. நான் வனாந்திரம் வழியா போயின்னு இருக்கிறேன், இந்த வியாதின் வழியா நான் போயின்னு இருக்கிறேன், இந்த கொரோனா பகுதி முழுவதும் உலகம் முழுவதும் சூழ்நிலை நம்மளை போஷிக்க யாருமே இல்லையே அப்படின்னு வருத்தப்படுகிற சூழ்நிலை நாம் கடந்து போவோமே. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவர் நினைச்சார் நான் காகத்தை கொண்டு கூட போஷிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் யாரை கொண்டு வந்தாலும் போஷிப்பார். இதற்கு நீங்களும் நானும் சாட்சிகளாக இருக்கிறோம். ஏன்னா இந்த கொரோனா கால திட்டங்களிலே வீட்டுகளில் ரேஷன் குறைஞ்சு போச்சு, ரேஷன் வருமானங்கள் குறைஞ்சு போச்சு, ரேஷன் வாங்கல, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கருத்தை நோக்கி பார்த்து இருக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலை ஒரு நாள் நம்ம வீட்டுல அடுப்பத்து வைக்காம நம்ம இல்லை, கர்த்தர் நம்மை போஷித்தார். நான் ஒரு சாட்சி சொல்லுவாங்க முன்னாடி உட்காந்துக்கிறாங்க, நாளைக்கு நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு அரிசி இல்லைங்க, என்ன பண்றது, ஜெபம் பண்ணலாம், அவ்வளவுதான், ஒரே வார்த்தை ஜெபம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருப்பேன். ஜெபம் பண்ணி கூட இருக்க மாட்டேன், ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் மாற்றுவார். அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா யாருன்னா பேக் எடுத்து வீட்டுக்கு வாசல்ல வச்சுட்டு போயிருப்பாங்க, யாருமே தெரியாது. 5 கிலோ அரிசி இருக்கும், நான் கண்ணார பார்த்துருக்கேன். நம்ம வீட்டுல 5 கிலோ அரிசி இருக்கும், 10 கிலோ அரிசி இருக்கும், பதார்த்தம் இருக்கும். இப்படி அநேகரை கொண்டு கர்த்தர் நம்மை போஷித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா சம்பாதிச்சிருக்கும் போது கூட எங்க பெட்ரோல் காசு இல்லை, ஒரு 100 ரூபாய் கொடுங்க, 500 ரூபாய் கொடுங்க, யாருக்குன்னா கேட்டுருக்கோம். ஆனா வருமானமே இல்லாத சூழ்நிலை, யாருக்கிட்டையும் இப்போ காசுக்காக நம்ம வாசல் அடிக்கல. கர்த்தர் நம்மை அந்த அளவுக்கு நம்ம போஷித்தார். வறுமையின் காலங்களிலே அவர் எலியாவை போஷித்தது போல காகங்களை கொண்டு உங்களையும் என்னையும் அவர் போஷித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் 7வது வசனம், சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போய்விட்டது. அல்லேலூயா. சில நாள், கொஞ்ச நாள் ஆன உடனே மழை இல்லாதனால என்னாச்சு, அந்த ஆறு வத்தி போச்சு. மழை இல்லை, வத்தி போச்சுனால எலியாவுக்கு குடிக்க தண்ணி கிடையாது, குடிக்க இல்லாத சூழ்நிலை. ஆகையால நெக்ஸ்ட் ஒரு பிளான், நெக்ஸ்ட் அவரை எப்படி போஷிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய தீர்மானம். நெக்ஸ்ட் 9வது வசனம், சீதோனுக்கு கொடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம ஒரு 2-3 முறை படிச்சோம்னாக்கா அந்த வசனம் நம்ம கிட்ட பேசும். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கி இரு. அல்லேலூயா. எப்படி சொன்னாரு, அங்கே தங்கி இரு. நாம பாக்குறோம் அந்த விதவையை கொண்டு ஒரு அப்பம் சாப்பிட்டாரு, அந்த விதவை ஆசீர்வதிக்கப்பட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். அப்படியே
ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல அங்கே தங்கியிரு என்றார். அல்லேலூயா. அந்த வறுமை, அந்த மழை வரும் காலம் வரைக்கும் கர்த்தரை அந்த எலியாவை போஷிக்கும்படி அங்கே நீ தங்கியிரு என்றார். எப்படி அந்த ஆற்றங்கரையிலே ஒளிந்து கொண்டு காலையிலும் சாயங்காலமும் காகத்தை கொண்டு கறியும் ரொட்டியும் போட்டு அவர் சாப்பிட்டு கொண்டு இருந்தாரோ, வற்றி கொண்டு அந்த ஆறு வற்றும் வரைக்கும் அந்த இடத்துல சாப்பிட்டு இருந்தார். அது போல அடுத்து மழை வரும் நாள் வரைக்கும் அந்த சாரிபாத் விதவையின் வீட்டிலே அவர் தங்கி இருந்தார். அல்லேலூயா. தங்கி இருந்தவர் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். அந்த வீட்டிற்கு ஒரு கேடும் வராதபடிக்கு, அந்த வீட்டிற்கு பசியே இல்லாதபடிக்கு. மாவு சட்டியில மாவு குறைவே இல்லைங்க. எட்டு பசஞ்சு அப்ப சொல்றாங்க சாப்பிடுறாங்க, எண்ணெய் எடுக்கிறாங்க சொல்றாங்க சாப்பிடுறாங்க, எண்ணெயும் குறையில மாவு குறையில. அல்லேலூயா. அந்த விதையினுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? கொஞ்சம் மாவு தான். இன்னைக்கு சாப்பிட்டோம்னா நைட்டுக்கு கிடையாது, ஒரு 2 நாள் இருந்து செத்துருவாங்க. யாரு? அந்த விதவையும் அவங்க பிள்ளையும். சாப்பாடு இல்லைன்னா என்ன ஆக போகுது? சாப்பாடு இல்லைன்னா நெக்ஸ்ட் மரணம் தான். கொஞ்ச நாள், ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் அவ்வளவுதான். பசியில இருந்து சாக வேண்டியதுதான். குடிக்கூட தண்ணி இல்லாத சூழ்நிலை. நெக்ஸ்ட் நம்ம வாசிக்கிறோம். அதாவது அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான், அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு. அல்லேலூயா. இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தால் அவள் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் எண்ணத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். அல்லேலூயா. எப்படி 2 விறகு பொறுக்கி சமைச்சு சாப்பிட்டு செத்து போறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எலியா சொல்றாரு. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். அல்லேலூயா. இந்த வசனங்களை நம்ம அலசி 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 ஒரு ஜல்லடல் அலசணும்னாக்கா, எப்படி சின்ன அரிசி, இன்னும் கொஞ்சம் சின்ன அரிசி, இன்னும் கொஞ்சம் சின்ன அரிசி எல்லாம் கொட்டணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜல்லடல் கொட்டினே இருக்கணும். ஒரு பிரசங்கம் மாத்திரம் அல்ல, 9,000 பிரசங்கங்களை இந்த வசனத்தை கொடுப்போம். எப்படின்னாக்கா, முதல்ல கொஞ்சம் சின்ன அடைய முதல்ல எனக்கு கொண்டு வா. முதல்ல கர்த்தர் கேட்கிற காரியம் முதல்ல. அல்லேலூயா. இப்போ மேல நம்ம வாசித்தோம், கொஞ்சம் எனக்கு குடிக்க தண்ணி கொடுன்னார். அல்லேலூயா. இப்போ அநேக பரிசுத்தவான்கள் அநேக நம்ம பிரசங்கம் பண்ணும்போது சொல்லியிருப்போம், மாவும் எண்ணெயும் குறைஞ்சே போலன்னு. எனக்கு கொடுத்த வெளிப்பாடின்படி அங்க தண்ணி கூட குறைஞ்சிருக்காது அது வீட்டுல. அல்லேலூயா. ஏன்னா மழை இல்ல, ஆறே வத்தி போச்சு, தண்ணி இல்ல. அல்லேலூயா. மழை இல்லாதனால ஆறே வத்தி போச்சு, தண்ணி கிடையாது. அந்த சூழ்நிலை இந்த வீட்டுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி கூட குடிக்கன்னு கேட்கிறாரு. அந்த மாதிரி தண்ணி கொடுத்துருக்கோம். அல்லேலூயா. அதனால அந்த வீட்டுல அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் எண்ணெய்க்கும் என்றைக்கும் பஞ்சம் வரல. அல்லேலூயா. அதனாலதான் இன்றைக்கு எந்த வீட்டுக்கு நம்ம போய் ஜெபித்தாலும் நாம எப்படி ஜெபிக்கிறோம்? இந்த வீட்டுல ஆகாரத்திற்கும் தண்ணீருக்கும் எண்ணெய்க்கும் அப்பத்திற்கும் என்றென்றைக்கும் குறை வராதபடிக்கு கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பாராக என்று நாம் அவர்களை குறித்து ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. 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 இப்போ நல்லா கொஞ்சம் வேற மாதிரி யோசித்தோம்னாக்கா, வேற மாதிரி ஒரு ஆகாரம் யோசிக்கிறோம். எலியா அப்பம் கேட்கிறாரு, தண்ணி கொடுன்னு கேட்கிறாரு. நாங்களே இங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இது திருட்டு சாவ போற நிலைமை இருக்கிறோம், என்கிட்ட கேட்கறியா போயான்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. ஏன் நம்மகிட்டே கேட்டா கூட, அப்பா இப்போ தாங்கிறது தனக்கு கொஞ்சம் தான் தானம், ஒரு பழமொழி. அல்லேலூயா. தனக்கு கொஞ்சம் தான் தானம் அப்படிங்கிற ஒரு பழமொழிய
நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கணும். எப்பா உங்களுக்கெல்லாம் கிடையாது, நீ வேற வீட்டை பார்த்துக்க, என்கிட்ட இல்லை, இதுதாங்க இது, இதை சாப்பிட்டு நானும் என் பிள்ளைய சாவ போறோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஒரு அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது. அந்த விதவையும் அவனுடைய மகளும் எலியாவும் போஷிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கிற திட்டம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், கர்த்தரை நேசிக்கிற ஜனங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆகையினால கர்த்தர் நம்ம அப்படி யோசித்து இருக்கலாம், ஆனால் அவருடைய இருதயத்தை எலியாவின் பக்கமாக திருப்பினார். அல்லேலூயா. அந்த விதவையினுடைய இருதயத்தை எலியாவின் பக்கமாய் திருப்பினார். ஏதாவது எலியாவிடத்தில் கிடைக்கும் என்று அவள் யோசித்து கூட இருக்க மாட்டாள். அல்லேலூயா. யோசித்து கூட இல்லை. சரி, நம்மகிட்ட இருக்கு கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் தானே கொடுக்கலாமேன்னு கொடுத்துருப்பாங்க. அவள் யோசித்து இருக்க மாட்டா, இப்படி ஒரு அற்புதம் நடக்க போகிறது, இப்படி நம்ம வீட்டில் ஊரே நாடே பசி பட்டிமா செத்துட்டு இருக்குது, ஆனால் நாம வீட்டில் அப்பமும் தண்ணீரும் என்னைக்கும் குறைப்படலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரப்போகுது அப்படிங்கிறதான சிந்தித்து கொண்டு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. சிந்தித்தே பார்த்துக்க மாட்டான். ஆனால் அவன் கர்த்தரை நேசிக்கிறபடியினால, ஏன் சாரிபாத்தில் எத்தனையோ விதவைங்க இருந்திருப்பாங்க, எவ்வளோ கைவிடப்பட்டவங்க இருந்திருப்பாங்க, ஆனால் அந்த சாரிபாத்தில் இருக்கிறதான அந்த விதவை மாத்திரம், பர்டிகுலர் விதவை மாத்திரம் ஏன் கர்த்தர் தேடி போனார்னாக்கா, அவன் இடத்துல கர்த்தருக்குரிய பயபக்தி இருந்திருக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படுதல் இருந்திருக்கும். கர்த்தரை துதிக்கிற துதி அந்த மகளிடத்தில் இருந்திருக்கும். ஆகினால் கர்த்தர் அந்த மகளை தேர்ந்தெடுத்தார், அந்த குடும்பத்தை போஷித்தார், எலியாவை போஷித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தகுதியே இல்ல ஒரு விதவை. எலியா எங்க, விதவை எங்க? அல்லேலூயா. எலியா எப்பேற்பட்ட தெய்வம், எப்பேற்பட்ட மனுஷன், சாரி தெய்வம் சொல்றேன். எலியாங்கிற ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. அவர் ஜெபிச்சா நெருப்பு வருது, அவர் ஜெபிச்சா மழை வருது. அப்பேற்பட்ட தீர்க்கதரிசியை போஷிக்க ஒரு ஏழை விதவை, ஏழை, அடுத்த வேளை சாப்பாட்டு வழி இல்லை, தகுதியே இல்லை, அவரை போஷிக்கிறதுக்கு இவனுக்கு தகுதி இல்லை. உலகம் சொல்லுகிற ஒரு காரியம், எலியாவை போஷிக்கிறதுக்கு அந்த விதவைக்கு தகுதி இல்லை. ஆனால் தகுதிப்படுத்துகிறவர் நம் ஆண்டவராய். அல்லேலூயா. தகுதி இல்லை என்று உன்னையும் என்னையும் உலகம் வெறுக்கலாம். உன்னையும் என்னையும் இந்த உலகம், இவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இவனுக்கு இந்த காரியத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு உலகம் உன்னையும் என்னையும் வெறுத்து தள்ளி இருக்கலாம். ஆனால் படைத்தவர் என்றைக்கும் நம்மை வெறுக்காதவர், நம்மை தள்ளாத தேவன், ஒருபோதும் நம்மை தள்ளாதவர், உன்னதங்களில் வாசமா இருக்கிறவர், உயர் மரங்களில் உயர் மலைதளங்களில் நம்மை நடக்க செய்கிறவர். அவர் நம்மை ஒருபோதும் தள்ள மாட்டார். அவர் எப்பேற்பட்டவர்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த விதத்திலும் உனக்கு தகுதி இருந்திருக்காது, எந்த விதத்திலும் எலியாவை போஷிக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது, அந்த மகனுக்கு தகுதி இல்லைன்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் நினைச்சார்னாக்கா தகுதி இல்லாதவங்களை கூட தகுதிப்படுத்தி அவர் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா உலகத்தில் இருக்கிறதான மனிதனுடைய இருதயங்களை உன்பக்கமாய் திருப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உனக்காக சிலருடைய இருதயங்களை, அல்லேலூயா, மற்றவங்களை குறித்து ஏங்கி இருக்கலாம். அவங்க இடத்திலிருந்து இந்த பொருள் எனக்கு வேண்டும், அவங்க இடத்திலிருந்து இந்த வேலை எனக்கு வேண்டும், அவங்க இடத்திலிருந்து எனக்கு இந்த கான்ட்ராக்ட் வேண்டும் அப்படின்னு மற்றவங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு அவருடைய இருதயங்களை உங்கள் பக்கமாய் அவர் திருப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்தில் இராவிட்டால் இப்பேற்பட்ட காரியங்கள் நடக்காது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூடவும் என்னோட கூடவும் இல்லாவிட்டால் நமக்கு இப்பேற்பட்ட காரியங்கள் நடக்க வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னாக்கா, இன்றைக்கு நீங்கள் கட்டாத வீடுகளில் குடி போக முடியும். அவர்
இன்னைக்கு நீங்க கட்டாத வீட்டுக்குள் குடி போக முடியும். இன்றைக்கு நீங்க நோண்டாத கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து குடிக்க முடியும். நீங்க அதுல வேலை செஞ்சிருக்க மாட்டீங்க, போர் போட்டிருக்க மாட்டீங்க, போருக்காக காசு கொடுத்திருக்க மாட்டீங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்காக தாகம் தீர்க்க வல்லவராக இருக்கிறார், தண்ணீர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்க நாட்டாத திராட்சை தோட்டம், அல்லேலூயா. நீங்க போய் பயிரிடணும் அவசியமே இல்லை, ஆனால் திராட்சை பழங்களை சாப்பிடுவீங்க. நீங்க போய் மாதுளம் செடியை வைக்கணும்னு இல்லை, மாதுளம் செடியை மாதுளம் பழங்களை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார், அல்லேலூயா. அத்தி மரத்தை நீங்க வைக்கணும்னு இல்லை, அவர் அத்தி பழத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார், அல்லேலூயா. ஏன்னா மற்றவருடைய இருதயத்தை உங்கள் பக்கமாக இருக்கிறவர், அவருடைய இருதயம் எப்பொழுதும் உங்கள் பக்கமாகவும் நம்முடைய பக்கமாகவும் இருக்கிறது என்பதை ஒரு நாள் நாம் மறக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது உங்களை செல்வந்தராக்கி, உங்களை பிச்சைக்காராக்கி அழகு பார்க்கறன்ற எண்ணம் கர்த்தருக்கு இல்லை. உங்களை செல்வந்தர்களாக மாற்றி, செல்வத்திலே நீங்கள் ஐஸ்வர்யர்களாக மாறி, செல்வ சீமானாக மாற்றி உங்களை அழகு பார்க்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு வருகிற துன்பங்கள், இன்றைக்கு வருகிற நெருக்கங்கள், இன்றைக்கு வருகிற நிந்தைகள், இன்றைக்கு வருகிற அவமானங்கள், இந்த அவமானத்தை எல்லாம் சகித்து நாம் வாழும்போது நமக்காக குவிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். அந்த ஐஸ்வர்யத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மை அழகு பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொன்னா கர்த்தர் கேட்பார். கர்த்தரே கேட்கிறாருன்னா மனுஷன் கேட்க மாட்டானா? அல்லேலூயா. நீங்கள நானும் பேசினா கர்த்தர் கேட்கிறார், நீங்கள நானும் சொன்னா கர்த்தர் கேட்கிறார், நீங்கள நானும் ஜெபித்தா கர்த்தர் கேட்கிறார். அப்படி நீங்கள நானும் ஜெபிக்கிற சொல்லுகிற வார்த்தைகளை கர்த்தரே கேட்கிறாருன்னா நீங்கள நானும் சொல்றத மனுஷன் கேட்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லாதது குறித்து கவலைப்படாமல், அல்லேலூயா, இல்லாதது குறித்து நாம் கவலைப்படாமல் கர்த்தர் நமக்கு யாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் அப்படிங்கிறதான நிச்சயத்தோடு கூட, அல்லேலூயா, நிச்சயத்தோடு கூட அவர் சமூகத்துல நாம் காத்திருக்கும் பொழுது, அவருடைய ஒளிமுக வாசலிலே நாம் காத்திருக்கும் பொழுது, ஒளிமுக வாசலுக்கு வந்தார் எலியா. அந்த இடத்துல அந்த ஒளிமுக வாசலிலே அந்த அம்மா விறகு பொறுக்கிருந்தாங்க. கடந்து வாங்க இந்த ஒளிமுக வாசலுக்கு நேராக, அநேகரை கொண்டு வாங்க இந்த ஒளிமுக வாசலுக்கு நேராக. இங்க அப்பமும் திராட்சை ரசமும் மிகுதியாக இருக்கு. அல்லேலூயா, அப்பமும் திராட்சை ரசமும் மிகுதியாக இருக்கிறது. இந்த இடத்துல பற்றாக்குறை என்பதற்கு இடமே இல்லை. அல்லேலூயா. இந்த ஒளிமுக வாசலிலே பற்றாக்குறை என்பதற்கு சொல்லுக்கு இடமே கிடையாது. அநேகர் வரலாம், புசிக்கலாம், குடிக்கலாம், தாகத்தை தீர்த்து கொள்ளலாம், சந்தோஷம் அடையலாம், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம், ஐஸ்வர்யனாக மாறலாம். கர்த்தர் என்ன இடத்துல ஆசீர்வாதத்தை குவிச்சு வச்சிருக்கிறாரு. இந்த ஒளிமுக வாசலுக்கு நேராக கடந்து வர ஆயத்தமாகலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம இஷ்டமானதை நம்ம இருதயத்துக்குள் செஞ்சோம்னாக்கா, அல்லேலூயா, அல்லேலூயா, நம்ம இஷ்டமானது எப்படின்னாக்கா நமக்கு தேவையான நம்ம சூழ்நிலைக்கு இருக்கிறதான பாத்திரங்களை நம்ம சூழ்நிலைக்கு நாம தயார்படுத்திக்கணும்னா கொஞ்ச நாளைக்கு தான் நிலைக்கும். நம்ம சூழ்நிலைமா நடந்தோம்னா கொஞ்ச நாளைக்கு தான் நினைக்கும். நித்தியமா நடக்கிறது கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரமே, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மாத்திரமே, அவர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் மாத்திரமே நித்தியமானதாக இருக்கும். நாம் மற்றவர்களை சார்ந்து வாழ்ந்தோம்னால் அது கொஞ்ச காலம் தான். அதை எடுத்து செலவு பண்ண கொஞ்சம் இருக்கும். 100 ரூபாய் வச்சிருந்தா செலவு பண்ண எல்லாமே போயிடும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாருன்னா அது என்றைக்கும் நிரந்தரமானவை, அவை குறைந்து போகாதவை. அதனால அப்பேற்பட்டதான ஒளிமுக வாசலுக்கு நேராக நீங்களும் நான் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா எலியா அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஜெசபேல், அதாவது ஆகா கிட்ட போயிட்டு மழை வந்துருப்பா உடுப்பான்னு சமாதானம் பேசினது அவன் சாப்பாடு போட்டிருப்பான். அல்லேலூயா. இல்ல ஆகாப்பு சேர்ந்தவங்க அவன்கிட்ட போன சாப்பாடு போட்டிருப்பான், அவன்கிட்ட இருந்திருக்கும். எவ்வளவு நாளைக்கு போட்டுருவான்? எவ்வளவு நாளைக்கு ஜெசபேலுடைய மேஜை நமக்காக காத்துட்டு இருக்கும்? கொஞ்ச காலம் தான், அவங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் தான். அது குறைஞ்சிக்கிட்டே வரும்.
எடுக்க எடுக்க குறைஞ்சு கொண்டே இருக்கும். ஆனால் அந்த சாரி பாத்திரனுடைய விதவையினுடைய பாத்திரம் என்றைக்கும் குறையாதவர்களாய். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வெறும் ரொட்டி மாத்திரமா? அந்த யாரு ஆகா வெறும் ரொட்டி மாத்திரமா குத்துருப்பான்? கறி ஆடு வெட்டி கூட உங்களுக்கு சமைச்சு போட்டுருவோம். இருக்கிற ஆடெல்லாம் வெட்டி வெட்டி போடுறா தின்ட்டோன்னு சொல்லினே இருப்போம். தின்னுனே தான் இருக்கும். ஆடு கொஞ்சனே இருக்கும். மொட்டை மொட்டையா மாவு இருக்கும். ரொட்டி சுட்டு சுட்டு சாப்பிட்டா இருப்பாங்க. மூட்டை காலி ஆகிடும். அல்லேலூயா. அவன் ராஜா தான். ஆனால் அவங்ககிட்ட இருந்து எடுக்கிறது குறைந்து போகும். இங்கே சாரி பாத்திரனுடைய விதவையினுடைய வீட்டில் இருக்கிறதான அந்த பாத்திரத்தினுடைய அந்த கலசத்தில் இருக்கிற எண்ணெய் ஆகட்டும், பாத்திரத்தில் இருக்கிறதான மாவாகட்டும் என்னைக்குமே குறைஞ்சு போகாது. அல்லேலூயா அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, ஒளிமுக வாசல் 4 குஷ்டரோகி காத்துட்டு இருந்தாங்க. இது எலிசாவின் காலத்துல. அல்லேலூயா. 4 குஷ்டரோகிங்க காத்துட்டு இருந்தாங்க. பசி, எங்கேயும் சாப்பிட ஒரு ரொட்டி துணிக கிடைக்கல, ஒரு பருகு அரிசி கிடைக்கல, ஒண்ணுமே முடியல. என்ன சாவர சூழ்நிலையில் இருக்கிற ஒரு 4 குஷ்டரோகிங்க இருக்குவா இல்லவா? குஷ்டரோகி பார்த்தா பிச்சை போட்டு போடுவான், பிச்சைத்து கூட அவன் போய் நடத்துருவான். ஆனா அவனுக்கே அங்க கிடைக்கல. எலியாவுடைய காலத்தை காட்டிலும் எலிசாவுடைய காலத்துல குழந்தைய அறுத்து சாப்பிடுகிற ஒரு சூழ்நிலை எத்தனை பெரிய வேதனையான ஒரு காரியம். அல்லேலூயா அல்லேலூயா. பெத்த குழந்தைய அறுத்து சாப்பிடுற ஒரு சூழ்நிலையில அப்பேற்பட்ட வறுமையில கடந்து போய் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. ஒளிமுக வாசல் 4 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம். நன்றி செலுத்துகிறோம். 3வது வசனம். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறாங்க. இப்போ 4 குஷ்டரோகிங்க, 4 குஷ்டரோகிங்கள ஒருத்தர் கர்த்தரை ஆராதிக்கிறவர், கர்த்தரை நேசிக்கிறவர். அல்லேலூயா. அந்த குஷ்டரோகி எவ்வளவு கதறி இருப்பான், எவ்வளவு அழுதிருப்பான். அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருந்தார். அந்த இடத்துல தீர்க்கதரிசனம் வருகிறது. நாளைக்கு நேரத்துல இந்த ஒளிமுக வாசல்ல 1 சேக்கலுக்கு 2 சேக்கல் மரக்க கோதுமை விற்கப்படும். இப்படி பல காரியங்கள் தீர்க்கதரிசனமாக உரைக்கப்படுகிறது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்புகிறதான அந்த 4 குஷ்டரோகில ஒருத்தன் சொல்றான், நாம இங்க இருந்தோம் அண்ணா பட்னியாதான் சாவும். சரி, எதிரி நம்ம நாட்டை சூழ்ந்திருக்கிறதான சீரியா தேசத்தினுடைய ராஜாக்கள், சீரியா தேசத்தினுடைய படை வீரர்கள் தங்கி இருக்கிறதான அந்த கூடாரத்துக்கு போலாம். அவனுக்கு சாப்பிட்டு எதனா கொஞ்சம் மிச்சம் மீதி கொடுத்தா சாப்பிட்டு, ஒண்ணு கொடுத்தா சாப்பிடலாம், இல்லைன்னா செத்து போலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு நேரம் அவர்கள் கடந்து போகிறார்கள். இது மிகவும் பல 2-3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம சர்ச்சில் மெசேஜ் வருது. அவருக்கு ஒரு ஸ்டெப் வைக்கும்போது ரதங்களுடைய சத்தம், குதிரை வீரனுடைய சத்தமும் சீரியாவுடைய படைகள் கேட்கும்படி செய்தாராம் கர்த்தர். யாரு? 4 குஷ்டரோகிங்க, ஒன்றுத்துக்கு உதவாதவனுங்க. ஜனத்தை பார்த்தா காத்து போன தூரம் போய் இங்க கிட்ட வராதுன்னு தத்துறவனுங்க. மனுஷனால் ஒதுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. மனுஷனால் ஒதுக்கப்பட்ட 4 குஷ்டரோகிங்க நடக்கிறாங்க. ஒரு ஸ்டெப் வைக்கும் போது என்ன நடக்குதான்? பெரிய பெரிய சேனைகள் புறப்பட்டு வருகிற ஒரு சத்தத்தை உண்டாக்குகிறார் தேவன். அல்லேலூயா. அப்படியே விட்டு விட்டு ஓடிறான். இருக்கிற பொண்ணு பொருள் ஏன் அவன்கிட்ட பொண்ணு பொருள் இருந்தது? ஒரு கொஸ்டின். இப்போ அந்த தேசத்தை பஞ்சத்துல இருக்கிற தேசத்தையே போஷிக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட பொண்ணும் பொருள் எப்படிப்பா இருந்தது? சண்டைக்கு வரவன் கத்தி எடுத்துன்னு வருவான், ஈட்டி எடுத்துன்னு வருவான். அல்லேலூயா. நல்லா யோசிக்கிற ஒரு இடம். சண்டைக்கு வரவன், போருக்கு வரவன் என்ன எடுத்துன்னு வருவான்? அவங்ககிட்ட கத்தி இருக்கும், அம்பு இருக்கும், ஈட்டி இருக்கும், வேல் இருக்கும். இப்பேற்பட்ட காரியம் தான் அவங்க கையில இருக்கும். அவங்ககிட்ட பொண்ணும் பொருள் எப்படி இருந்தது? அநேக தேசத்தங்களை சூறையாடி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்.
இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேசத்தை போஷிக்கும்படியே கர்த்தர் கொடுத்த தீர்மானமாக இருக்கு. அல்லேலூயா. போனவனை எல்லாத்தையும் விட்டு ஓட்டானுங்க. உயிர் புற்ற உயிர் நம்ம கெச்சா போதும், இதெல்லாம் தேவையில்லைன்னு விட்டு ஓடினவர்கள் அநேகர். அந்த இடத்துல இருக்கிறதான பொண்ணு பொருளாக தேசத்தையே அந்த சூழ்நிலையை மாற்றினார். அல்லேலூயா. அதனால கர்த்தர் நமக்கு இன்றைக்கு உங்களையும் என்னையும் போஷிக்கிறவராக இருக்கிறவர் எதை கொண்டாலும் போஷிக்கிறார். 4 புஸ்தகங்களை கொண்டு முழு தேசத்தையும் போஷித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. 4 புஸ்தகங்கள் அந்த ஒளிமுக வாசலிருந்து வெளியே போனாங்க. வெளியே போன உடனே அந்த ஒளிமுக வாசல் அநேக அற்புதங்கள் நடந்தது. அந்த தேசம் போஷிக்கப்பட்டது, வறுமை மாறினது. அல்லேலூயா. 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 கர்த்தர் அவருடைய இருதயம், மனுஷருடைய இருதயம் தன்னுடைய பக்கமாக திருப்புகிறாராம். எலிசா சொல்லிட்டு போனாரு ஒரு அம்மாவுக்கு, இந்த தேசத்தை விட்டு போயிடு, இந்த தேசத்துக்கு வறுமை வரப்போகுது, இருக்கிற நிலம் போல எல்லாத்தையும் விட்டு அவர் சொன்ன இடத்துக்கு போயிட்டா. திரும்பி வர, திரும்பி வந்ததும் அவன் நிலம் அவன் கையில இல்லை, வேற அவன் கையில இருந்து. கர்த்தர் இருதயத்தை திருப்புகிறவர். அந்த அம்மா கூட அந்த நிலத்தை திருப்பி கொடுத்தார். அல்லேலூயா. அதனால அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர் தானே? அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான, ஏன்னா நிறைய பேர் நிறைய ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். நான் நிறைய டைம் சொல்றது இல்லை, எப்படி அப்புறமா தான் சொல்லணும். கர்த்தருக்கு பிரியமானவர்கள் நீ அவருக்கு பிரியமா, உனக்கு அவர் பிரியமாகிறாரா இல்லையோ, ஆனா அவருக்கு நீ பிரியமானவர். நீ அவர் நேசிக்கிறியா இல்லையோ, அவருக்கு நீ நேசிக்கிறார். அவரை நீங்களும் நான் நேசிக்கும் பொழுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நீங்களும் நானும் தேவனிடத்தில் அன்பாய் இருக்கும் பொழுது, தேவனை நாம் நேசிக்கும் பொழுது சகலமும் 1-2 இல்லை, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். கர்த்தர் நம் சூழ்நிலைகளை மாற்றுவார். கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்வார். நம் வாழ்க்கை சூழ்நிலை மாறும், குடும்ப சூழ்நிலைகள் மாறும், கடன் பிரச்சனைகள் மாறும், அநேக அற்புதங்கள் நடக்கும். அதாவது எலியாவின் நாட்களிலும் பஞ்சம், எலிசாவின் நாட்களிலும் பஞ்சம். இந்த 2 பேருடைய நாட்களிலே பஞ்சம் இருந்தது. அப்படி இருந்த போதிலும் கர்த்தர் அங்கே அவர்களை ஆசீர்வதித்தார். அதுபோல நம்மளையும் ஆசீர்வதிப்பார், நம்மளையும் போஷிப்பார், நம்மளையும் பராமரிப்பார். அல்லேலூயா. நம்மளுடைய பொக்கிஷங்கள் நிரம்பும். விதவை கொண்டு போஷிக்கிற தேவன் நம்மளை கொண்டு அநேகரை போஷிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். வெறும் நம்மளை யாரோ போஷிக்கிறாங்க நாம காத்துறாதபடிக்கு நம்மளை கொண்டு அநேக ஊழியரை போஷிக்கும்படி, அநேக கைவிடப்பட்டவர்களை போஷிக்கும்படி, அநேக விதவைகளை போஷிக்கும்படி, அநேக குஷ்ரோகிகளை போஷிக்கும்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகினால் இந்த நாளில் நாம் அவர்களிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, உண்மையாய் அவரை நேசிக்கத்தக்கதான். அவரை நேசிக்கிறவங்க உண்மையா இருக்கிறவங்க அவருடைய சமூகத்துக்கு நேராக கடந்து வந்து அவருக்காக அநேக வேலைகளை செய்வார்கள், அநேக பாடல்களை பாடுவார்கள், அநேக துதிபலிகளை செலுத்துவார்கள், அநேகருக்காக மன்றாடுவார்கள். அல்லேலூயா. ஆகினால் இப்பேற்பட்ட காரியங்களை நாம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த காரியத்துக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கேட்ட வார்த்தைகளுக்காக நாம் கண்களை மூடி கர்த்தரை சோதரிக்கும் போது ஐயா அவர் ஜெபித்து நிறைவு செய்வார். கர்த்தருடைய பிரியமானவர்களே, கேட்ட சத்தியத்தின்படி சகோதரர் மறைத்த ஆண்டவரை நீங்க வெளிப்பட்டார், பேசினார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் அன்புள்ளவர்களுக்கு சகல நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. 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 வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மைக்காகவே நமக்கு இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கவலைப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, முடிவு நமக்கு நன்மையாகவே முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாதிரி ஒளிமுக வாசல்ல வரும்பொழுது நமக்கு அநேக இந்த எலியாவின் காலத்துல அந்த விதவை இருந்தது போல இந்த ஒளிமுக வாசல்ல இந்த சபையில நீங்களும் ஜனங்களை கொண்டு வரும் பொழுது நம்ம ஆண்டவர் போஷிக்க வல்லவரா இருக்கிறாரு. இங்க எல்லா விதமான ஆசீர்வாதமும் இங்க இருக்கிறது. அல்லேலூயா. சுகம் இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, உணவுகள் இருக்கிறது, தானியம்
செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை அதிகமா நேசிக்கிறவரே, நல்ல வேலைக்காக நன்றி ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாசனை மறுத்து நீர் பேசின கிருபைக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களை சார்ந்தவங்களா எங்க பாட்டுக்கிறத பார்த்தாதான் குறைய ஆண்டவரே. உண்மை சார்ந்து இருக்கிற பொழுது உங்களுடைய ஒளிமுக வாசல் நாங்கள் வரும் பொழுது அப்பா உங்களுடைய பொக்கிஷ ஆண்டவரே, உங்களுடைய தானியங்கள் என்றையும் குறையறதே இல்லப்பா. என்றையும் குறையுதுலப்பா. மகா ராஜாவது அரசனுடைய தானியங்கள் குறையப்படலாம், அவன் செழிப்பு செல்வாக்கு குறையப்படலாம். ஆனால் ராஜாதி ராஜா சர்வ வல்லவருடைய தானியங்கள், பொக்கிஷங்கள், ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள் ஒரு நாளும் குறையப்படவில்லைப்பா. நடந்து கொடுங்க. நாங்கள் உண்மையே சார்ந்து வாழ இரக்கம், தயவு, கிருபை பாராட்டுங்கப்பா. நல்ல வேலைக்காக இந்த வார்த்தைகள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. கொடா 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 நன்றி ஆண்டவரே. எத்தனை சார்ந்து வாழவே இல்லாத மணிக்கு நாங்கள் உண்மையே சார்ந்து வாழ, ராஜாதி ராஜாவை சார்ந்து வாழ தயவு பாராட்டுங்கப்பா. கொடா கொடி சொல்கிறோம், நீங்க ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். ஓ மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உலகம் முழுவதும் அப்பா எலியாவின் நாட்களிலும் எலிசா நாட்களிலும் பஞ்சம் வந்தது. எங்க நாட்களிலும் ஆண்டவரே கொரோனா காலத்துல பஞ்சம் வந்தது. லாக்டவுன் ஆனது, பட்டக்கரை வந்ததுப்பா. எங்களை வல்லமையான போஷித்தீங்க ஆண்டவரே. சிறப்பாக போஷித்தீங்க, ஒவ்வொரு வேலையும் போஷித்தீங்க, நீங்க ஆசீர்வதித்தீங்க. இன்றும் எங்களை போஷித்துக் கொண்டு இருக்கிறீங்கப்பா. வழிநடத்தி கொண்டு இருக்கிறீங்க, கொடுத்திருக்கிறீங்க, நீங்க ஆசை கொடுத்திருக்கிறீங்க. மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். எல்லா துதிக்கிற மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்னையின் ஆட்சியும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஹalleluya, ஆமென், ஆமென், ஹalleluya. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எவ்வேளையும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எவ்வேளையும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கைகளை தட்டி ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தர் உங்களை மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன்,
பாத்திரம் செருபாவேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம் செருபாவேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். வழிகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். அனைத்திற்கோ ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கோ ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே. இருப்பு தாட்பாளை முறித்திடுவாரே, இருப்பு தாட்பாளை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். வழிகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்ன ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே, தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்ன ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார், வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே.